நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது கடிதம் 2. இன்று 2025 ஆண்டிலே 8வது மாதத்திலே 22வது நாளில் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். எனது அப்பா அம்மாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் மோகன் எழுதும் கடிதம். பல நாட்களாக எழுதாமல் விட்டு இன்று 2வது கடிதமாக எழுதியிருக்கின்றேன். ஏனென்றால் நேற்று ஒரு கடிதம் உங்களுக்கு எழுதி அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த கடிதம் உங்கள் கைக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 2 வாரத்தை தாண்டும் அல்லது 3 வாரத்தை தாண்டும். ஆகவே இந்த கடிதத்தை நிச்சயமாக உங்களுக்கு எழுத வேண்டும் என்ற காரணத்தால் இன்று எழுதுகின்றேன். இப்போது வேலையை முடித்துவிட்டு எனது வாகனத்தில் இருந்து தான் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். காரணம் என்னவென்றால் வேலையை முடித்தது என்பது எனது அந்த ஓய்வு நேரத்துக்குள் காரிலே வந்திருந்த எனது வாகனத்தில் வந்திருந்து இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும் எல்லோருமே. என்னவென்றால் காலையிலே நித்திரையில் எழுந்தவுடன் ஒரு செய்தி எல்லா தளத்திலையும் வந்து கொண்டு இருந்தது, முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கைது என்று. ஆனால் அது எனக்கு நம்பக்கூடியதாக இல்லை. ஆகவே நான் பல செய்தித்தளத்தையும் போய் பார்த்தேன், அந்த செய்தி இருந்தது. அப்போது தான் எனக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, எந்த உச்சத்தில் இருந்தாலும் எந்த ஆட்டம் போட்டாலும் நாங்கள் ஒரு நாள் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்று நினைக்கின்ற போது, ஏனென்றால் அவர் ஒரு பெரிய மனிதரை கைது செய்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற போது எனக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆனால் அந்த செய்தி உண்மைதான். ஏனென்றால் பிறகு நான் அறிந்து கொண்டேன். நான் இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நம்மில் எல்லோருமே பொதுவாக இலங்கையில் இருக்கின்ற போது கூட நான் இதை கண்டிருக்கிறேன். எல்லோருக்குமே எங்கள் இனத்தவர்கள் போட்டி, பொறாமை, அடுத்தவரை தட்டி கொடுத்து வளர்த்து விட வேண்டும் என்று எதில் நினைப்பதில்லை. வேணுமென்று இழுத்து விழுத்தத்தான் இங்கே பார்க்கின்றார்கள். இந்த இன்றைய நிலைமையை பார்த்து, இந்த கொரோனா வந்தபோது நிலைமையை பார்த்து, இந்த விமானம் உடைந்த போது, அதாவது இந்தியாவிலே இப்போ சில வாரங்களுக்கு முன்பு அடிபட்டு வெளிக்கிட்ட சில நேரங்களிலே உடைந்த போது, அந்த எல்லாவற்றையும் பார்த்தும் இன்னும் எங்கள் மக்களுக்கு புத்தி வரவில்லை என்று நினைக்கின்ற போது எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்கின்றது. இவர்களிடம் நாங்கள் போய் சொன்னால் யாருமே திருந்த போவதில்லை. எல்லோரும் தாங்கள் சொல்லுவது தான் சரி என்று நினைப்பார்கள். ஒரு நிமிடம் காதை கொடுத்து யாருமே கேட்பதில்லை. இவர் சொல்லுவது சரியா, அவர் சொல்லுவது சரியா என்று. உதாரணமாக 2 வாரத்துக்கு முன்பு இங்கே கனடாவிலே இந்த நாங்கள் இருக்கின்ற டொரண்டோ பிரதேசத்திலே 3 இடத்துல நிகழ்ச்சிகள் நடந்தது. எனக்கு ரொம்பவும் கவலையாக இருந்தது மனதில். என்னம்மா அப்பா, உங்களிடம் தான் எனது ஆறுதலுக்காக இந்த கடிதத்தை எழுதி உங்களிடம் எனது மனப்பாரத்தை இறக்கிக் கொள்கின்றேன். வேறு யாரிடம் சொன்னாலும் அவர்கள் அதை கேட்க மாட்டார்கள். நீங்கள் என்றால் நிச்சயம் என்னை கேட்பீர்கள், நான் என் மகன் என்ற முறையில். அதனால் அந்த கவலை என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் இங்கே சங்கங்கள் இருக்கின்றன. இந்த விலையேற்றுவதற்கும் விலையை குறைப்பதற்கெல்லாம் சங்கம் இருக்கின்றது. விலையை குறைப்பதென்று சொல்வதை விட விலையை ஏற்றுவதற்கும் எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கின்றார்கள். ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற போது ஒரு சங்கத்தை வைத்து எல்லோருமே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் ஒரு நாள் எல்லோருமே நல்லாக சென்று பார்த்து ரசித்து விட்டு வரலாம். ஆனால் அடுத்தவன் செய்கின்ற நிகழ்ச்சியை தாங்களும் செய்ய வேண்டும், அந்த செய்கின்ற நிகழ்ச்சியில் எல்லோரையும் குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏன் நாங்கள் இப்படி நடக்கின்றோம் என்று நினைக்கின்ற போது எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் நான் எழுத வேண்டும். அடுத்த கடிதத்தில் எழுதுகின்றேன். ஏனென்றால் இது 3 நிமிடத்தை தாண்டி நீண்டுவிட்டால் அந்த கடிதத்தை நீங்கள் கூட வாசிக்க மாட்டீர்கள். ஆகவே அடுத்த கடிதத்தில் நிச்சயம் தொடருவேன். இது ஆர் மோகன். மீண்டும் சந்திப்போம் அப்பா அம்மா. நன்றி, வணக்கம்.